வேல்மாறல் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமா மாறுது. மக்கள் எல்லாரும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வேல்மாறல் கேட்குறாங்க. இந்த அறிமுகம் எப்படி வந்துச்சு? அதாவது விபூதியினுடைய பெருமை ரொம்ப காலமாக சமயம் எப்பொழுது தோன்றியதோ அப்போதே விபூதியும் தோன்றியது. இன்னமும் சொல்ல போனால் நம்மளுடைய ஆகமம் எல்லாம் சொல்லுது, திருநீர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வந்தது. 5 வகையான திருநீர் சொல்கிறாங்க, பஸ்பம், ரக்ஷை, விபூதி. சிவபெருமானுடைய ஒவ்வொரு முகத்திலிருந்தும் வரும்போது அதற்கு ஒவ்வொரு பெயர் தாங்கி வருகிறது. ஆனால் அந்த விபூதியினுடைய மேன்மையை ஞானசம்பந்தர் தன் அவதாரம் செய்து பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை நீக்கி அந்த திருநீற்றுப்பதிகம் பாடிய பிறகு அது இன்னமும் அதிகமானது. ஆல்ரெடி விபூதி இருந்தது, ஆனால் அது பெருமையை சிறப்புறச் செய்வதற்காக ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் அதை இன்னமும் அதிகப்படுத்தியது. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான வேல்மாறல் மகாமந்திரம் வள்ளிமலை சித்தர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய காலத்திலே அவர்களால் உருவாக்கப்பட்டு பல மக்களினுடைய வாழ்க்கையில் அது பல மாற்றங்களை கொண்டு வரச் செய்தது. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம், சிவப்பு சிறப்பு.